வணக்கம். மங்கனாயர் துணை, சிவந்தி விநாயகர் துணை. அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார் என்ற தலைப்பு. ராமர் சீதாவை பார்த்தார். சீதா மேல் மாடத்திலிருந்து ராமரை பார்த்தார். இருவரும் கண்ணோடு கண் நோக்கின, இதயத்தோடு இதயம் பேசின, மனதோடு மனம் பேசின. கண்கள் படபடத்தது. இமைகள் இமைகள் ஒருவருடன் கண் இமைகள் பேசின. மனம் இருவருக்கும் படபட என்று அடைத்து கொண்டது. ராமர் சீதையை பார்க்கும் பொழுது சொல்லவுனா உணர்வு ஏற்படுது. சீதை மாடத்திலிருந்து ராமரை பார்க்கும் பொழுது அவளுக்கும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்பொழுது சீதை, நமக்கும் ராமருக்கும் முன்தொடர்பு ஏதோ இருக்கிறது போல் இருக்கிறதே என்று மனதில் தோன்றியது. அதேபோல் ராமருக்கும் முன்பிறப்பில் ஏதோ ஒன்று இருக்கிறது, எங்கள் இருவருக்கும் அப்படி என்று மனது தோன்றியது. அதுதான் உண்மை. முன்பு லட்சுமி பிரம்மாவை லட்சுமி வளர்ந்து வந்தாள். அவர் அண்ணன் பிரம்மாவை அரக்கர்கள் அழித்தனர், கொடுமைகள் செய்தனர். அரக்கர்களை அழிக்க யாரும் இல்லையே என்று லட்சுமி மனம் கஷ்டப்பட்டார். அப்பொழுது அங்கு இருந்த அனைவரும் விஷ்ணு இருக்கிறார், அவர் பெரிய மாவீரன், அவரிடம் போய் சொல் என்று கூறினார். லட்சுமியும் விஷ்ணுவிடம் போய் என் அண்ணனை துன்புறுத்துகின்றனர், பிரம்மாவை துன்புறுத்துகின்றனர், அவரை காப்பாற்றுங்கள் என்று லட்சுமி கூறினார். விஷ்ணுவும் போய் அனைவரிடமும் சண்டை போட்டு காப்பாற்றி வந்தனர். அப்பொழுது விஷ்ணு லட்சுமியை பார்த்தார். அவர் மனதில் சொல்ல ஒன்றா உணர்வு ஏற்பட்டது. லட்சுமி இவ்வளவு அழகாக இருக்கிறாள், ஐஸ்வர்யம் நிறைந்தவளாக இருக்கிறாள், அவளை நான் திருமணம் செய்ய வேண்டுமே என்று மனதில் நினைத்தார். ஆனால் லட்சுமியிடம் எப்படி போய் சொல்லுவது என்று புரியவில்லை. நாரதரிடம் கேட்டார். நாரதர், நேரடியாக போய் சொல்லுங்கள், லட்சுமி அதை ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார். விஷ்ணுவும் லட்சுமியை தேடி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று விஷ்ணு கூறினார். அப்பொழுது லட்சுமி, என் அண்ணனை காப்பாற்றுவதற்காக என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறாயா? நீ நல்லவனா, நீ மோசக்காரன் என்று திட்டி அனுப்பிட்டான். உடனே அவர் நாரதரிடம் இப்படி சொல்லிவிட்டார். என் செய்வது என்று விஷ்ணுவுக்கு புரியவில்லை. அதுக்கு நாரதர், பெண்கள் ஈஸியாக காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கஷ்டப்பட்டுத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், அதனால் நீ போய் அவரிடம் போய் சார்ந்தது என்றார். அப்பொழுது அரக்கன் லட்சுமியை அப்படியே பாதாள லோகத்துக்கு அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது விஷ்ணு பார்த்தார். உடனே அரக்கனை கொன்று லட்சுமியை கையில் ஏந்தி மேலே தூக்கி கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் லட்சுமிக்கு விஷ்ணு மேல் ஆசை ஏற்பட்டது. அவர் தோள் மேல் கை போட்டார். அப்பொழுது விஷ்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணுவதற்காக உன்னை காப்பாற்றவில்லை, உனக்கு மனம் இருந்தால் என்னை திருமணம் செய்து கொள் என்று கூறினார். அவளும், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன்
என்று கூறினார். அந்த முன்னூறு நடந்ததனால் சீதாதேவிக்கும் ராமருக்கும் முன் பிறவியில் ஏற்பட்ட உணர்வுதான் இப்பொழுது கண்ணோடு கண்ணோக்கின் என்ற தலைப்பு அவர்களுக்கு உருவானது. நன்றி, வணக்கம்.